அப்பா சைடு இருக்கக்கூடிய ரிலேஷன் மூலயமா நல்லா பேசுற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் நல்லா பேசுவாங்க, பின்னாடி வந்து போய் அப்பாவையும் சேர்த்து பையனையும் சேர்த்து பின்னாடி டேமேஜ் பண்ணுவாங்க. அதனால அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்களோட அளவோட வச்சுக்கும் போது பிரச்சனை வராது. இது வந்து ரெண்டாவது, இவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா கம்யூனிகேஷன் சரியா இருக்காது. ஜாதகருக்கு அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய கம்யூனிகேஷன் சரியாவே இருக்காது. ப்ராப்பர் கம்யூனிகேஷனே பண்ண மாட்டாங்க. பையனா வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஆமா சாமி போடுவாரு. நீங்க சொன்னாலும் அம்மா சாமி போடுவார், நான் சொன்னாலும் அம்மா சாமி போடுவார், மற்றவங்க சொன்னாலும் அம்மா சாமி போடுவார். அது தப்பு. ஸோ உங்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்றதை நீங்கள் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டெப் வச்சாலுமே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, இந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க? ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணுறதுல இல்லை ரொம்ப முக்கியம். சரி, எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அதுலேயும் அப்பா கிட்ட பேசும்போதோ இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது தனக்கு தான் தெரியும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி பேசக்கூடாது. அப்படியும் வார்த்தையை விடும்போது ரொம்ப கவனம் விட்டுருவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு அப்பாவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், பையனும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. அதை மட்டும் கவனம் தேவை. ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்துட்டு நல்லதே நடக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கோவில் போய் வழிபாடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரினா இங்கே வந்து என்னென்னா மர்மமாக இருக்கக்கூடிய கோவில். ஏன்னா விருச்சகம்னாலே ஒரு மர்மம். சரி, அங்கே போய் சூரியனும் சனியும் வந்து இணைந்து இருக்கு அப்படின்னும் போது செவ்வாவும் சேர்ந்துக்கும் போது நம்ம மர்மமாக இருக்கக்கூடிய கோவில் ரொம்ப சில கோயில். இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள்லாம் டெய்லி கிரிவலம் வரதா சொல்கிறாங்க, போகிறாங்க. அது மர்மமாக தானே இருக்கு. நம்ம யாராவது கண்ணில் பார்த்துருக்கோமா? கிடையாது. அதே மாதிரி மருதமலையில் பார்த்தீங்கன்னாலும் இன்னும் பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதியை இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதில் ஒரு மர்மமான விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவிலெல்லாம் இவங்க போயிட்டு வரலாம். சித்தர் வழிபாடு எடுத்துக்கலாம். சித்தர் வழிபாடு எடுத்துக்கலாம். தோரணமலைன்னு இருக்குது, தென்காசியில் ஒரு கோவில் தோரணமலை. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா தேரடி சித்தர் வந்து ஒரு ஒரு சவுண்டெல்லாம் கொடுப்பாரு. நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சமாதி கிட்ட போனீங்கன்னா ஒரு சவுண்டெல்லாம் வரும், நமக்கு வித்தியாசமாக ஒரு சவுண்டெல்லாம் வரும். நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு வரும். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டோம் நாங்கள்லாம். நானும் என் பொண்ணெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டோம். கேட்டால் அவர் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மர்மமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.